Hello programmers. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னென்னா செக் இஃப் அ நம்பர் இஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆர் ஜீரோ. ஸோ எனக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அஸ் அன் இன்புட் லைக் 10 -2 3 4 இந்த மாதிரி எனக்கு ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா அது பாசிட்டிவாக நெகட்டிவ் நம்பர்ஸா இல்லை அது ஜீரோக்கு ஈக்குவலான்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா நம்ம இங்கே சாம்பிள் இன்புட் எடுத்து வச்சுப்போம். லைக் நம்பர் 10 நம்பர் ஈக்குவல் டு -7 நம்பர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு யூஸ் பண்ணிப்போம். அண்ட் இதுக்கு நம்ம சில ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். அந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னால் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், கிரேட்டர் தேன் அண்ட் லெஸ்ஸர் தேன் டபுள் ஈக்குவல் டு. ஸோ சில பேருக்கு இங்கே டவுட்ஸ், அதாவது இதை ஏன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன்னா இதில் நம்ம நிறைய கேல்குலேஷன்ஸ் ஆன் தி ஃபர்தர் ஸ்டேஜஸ் நம்ம பண்ண போகிறோம். ஏன் இதில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா கிரேட்டர் தேன் லெஸ்ஸர் தேன் டபுள் ஈக்குவல் டு கூட எனக்கு ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பர் கம்பேர் பண்ணுறதுன்னு வச்சுப்போம். இப்போ வந்து கிரேட்டர் தேன் லெஸ்ஸர் தேன் டபுள் ஈக்குவல் டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இது கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன ரிட்டர்ன் வேல்யூ வரும், either ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதுதான் ரிட்டர்ன் வேல்யூ வரும். ஓகேவா? இது மோஸ்ட்லி நம்ம இஃப்குள்ளே போடும். ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த இதில் வந்து நான் டபுள் ஈக்குவல் டு சொல்லிடுறேன். டபுள் ஈக்குவல் டு என்னென்னா இப்போது ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ண போகிறோம். லைக் 10 டபுள் ஈக்குவல் டு 10, 20 டபுள் ஈக்குவல் டு 20 அப்படின்னா நம்ம ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம். இங்கே நம்ம பெருசாக இந்த கன்ஃபியூஷன் வராது, நார்மலாகவே இது பண்ணிக்கலாம். ஸோ சில நேரத்தில் நமக்கு என்ன வரும்னா கன்ஃபியூஷன் வந்துடும். டபுள் ஈக்குவல் டுவில் மோஸ்ட்லி நமக்கு கன்ஃபியூஷன் வராது. சில நேரத்தில் நமக்கு ப்ராப்ளம் எங்கே வரும்னா கிரேட்டர் தேன் லெஸ்ஸர் தேன் தான் ப்ராப்ளம் வரும். எது கிரேட்டர் தேன், இது லெஸ்ஸர் தேன். ஸோ சப்போஸ் இங்கே 10 இங்கே 20 போட்டுட்டு இங்கே 10 இங்கே 20 போட்டால் இது ரெண்டுத்தில் எது ட்ரூ எது ஃபால்ஸ் வரும், சில நேரத்தில் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் சிம்பிளாக ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். இந்த மூக்கு பெருசாக இருக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மூக்கு பெருசாக இருக்குல்ல, இங்கே சின்னதாக இருக்குல்ல. ஸோ இதை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த இடத்தோட வேல்யூ சின்னதாக இருக்கணும். அண்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குல்ல, இந்த வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் இது ட்ரூ கொடுக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10 20 இருக்குது. இல்லை மூக்கு பெருசாக இருக்க வேண்டிய இடத்துல கம்பேர் பண்ணுற வேல்யூ, அதாவது 20 கூட கம்பேர் பண்ணுற வேல்யூ சின்னதாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபால்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 10 மூக்கு சின்னதாக இருக்குது, 20 கூட கம்பேர் பண்ணுற வேல்யூவில் இந்த இடத்துல பெருசாக இருக்குது, இந்த இடத்துல சின்னதாக இருக்குது. ஸோ இது கரெக்ட் தானே, அதனால இது ட்ரூ. மோஸ்ட்லி இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஏன்னா இது நிறைய இடத்துல எனக்கும் கன்ஃபியூஷனாக இருந்திருக்கு. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இது எந்த இடத்துலையுமே நமக்கு யூஸ் ஆகும். பிரெயின் ஃபேட் ஆகும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ளே வருவோம். அது என்னென்னா எப்படி நான் வந்து ஒரு பாசிட்டிவாக நெகட்டிவாக இல்லை அது ஈக்குவல் டு 0வான்னு பார்ப்பேன். இது நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு டபுள் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா, நமக்கு ஒரு நம்பர் டபுள் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா இந்த நம்பர் இஸ் 0ன்னு சொல்லிடலாம். இப்போ பாசிட்டிவாக நெகட்டிவாக எப்படி இது பண்ணுறதுனா கிரேட்டர் தேன். ஒரு நம்பர் 0வை விட கிரேட்டர் தேனாக இருந்துச்சு, அதாவது நம்பருங்கிற வேல்யூ 0வை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் வேல்யூ. அதே நம்பர் 0வை விட லெஸ்ஸர் தேனாக இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் வேல்யூ. ஸோ இப்படி தான் நம்ம அந்த ப்ரோக்ராமை பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எல்ஸ் இஃப் அப்படிங்கிற இன்னொரு கான்செப்ட் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆச்சுனாலும் இல்லை இது ரன் ஆச்சுனாலும் நமக்கு எல்ஸ் அப்படிங்கிறது இன்னொன்று யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது 3 தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம கோடிங் விண்டோவில் போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் எடுத்துப்போம், இல்லை நம்ம நம்பரை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்புட்டாகவே எடுத்துப்போம். இன்புட் என்டர் அ நம்பர் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிப்பேன், ஃபர்ஸ்ட் அந்த நம்பரை வந்து 0வா இல்லையான்னு ஃபைண்ட் பண்ணிப்பேன். ஸோ இஃப் நம்பர் இஸ் டபுள் ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு 1 போடுவோம். இஃப் நம்பர் இஸ் டபுள் ஈக்குவல் டு 0 தென் print the given number is 0. Then இன்னொரு else if. So else if number is less than 0 அப்படின்னா, அதாவது என்னோட வேல்யூ வந்து 0வோட லெஸ் தேன் இருக்குது அப்படின்னா எனக்கு அதை print the number is negative. ஸோ இதை தாண்டி, அதாவது ஈக்குவல் டுவாகவும்
நெகட்டிவாகவும் எனக்கு வேறு எந்த இது நம்பரும் கிடைக்காது. ஸோ அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் எல்ஸ் ரெண்ட் த நம்பர் இஸ் பாசிட்டிவ். ஸோ ஒன்று எனக்கு 0 கிடைக்கணும், அதை ஃபஸ்ட்டு நான் போட்டுருவேன். ரெண்டாவது எனக்கு நெகட்டிவாக கிடைக்கணும், அதை நான் செகண்ட் எல்சிஃபில் போட்டுப்பேன். இதை செக் பண்ணுவோம், 0 இருக்கான்னு செக் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா எனக்கு அந்த நம்பர் நெகட்டிவாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். அப்படி ரெண்டுமே இல்லை என்ன, அது பாசிட்டிவ் நம்பர் தான் இருக்க போகுது. நான் இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் நம்பர் அந்த மாதிரிலாம் யோசிக்கல, ஜஸ்ட் சிம்பிள் நம்பர்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ அதனால தான் ரொம்ப சிம்பிளாக இது பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதை ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 10ன்னு கொடுத்து பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணல, கன்வெர்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்களா எப்படி வந்து. சரி, நம்ம திருப்பி ரன் பண்ணி பார்ப்போம். 10 இந்த நம்பர் இஸ் பாசிட்டிவ். ஸோ என்ன பண்ணியிருக்கு, இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே போய் செக் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த நம்பர் 10 ஈக்குவல் டு 0வா, ஃபால்ஸ். ஸோ இந்த பிளாக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கு. அண்ட் தென் எல்ஸ் இஃப் 10 லெஸ் தென் 0வா, இல்லை, இது நெகட்டிவ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் அது இப்போ வந்து எல்ஸ் பிளாக்கை நமக்கு ரன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்னொரு இன்புட் கொடுத்து பார்ப்போம். -9 கொடுத்து பார்ப்போம். ஸோ தி நம்பர் இஸ் நெகட்டிவ். என்ன பண்ணியிருக்கு, ஃபர்ஸ்ட் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிருக்கு, இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணி பார்த்துருக்கு. அண்ட் இங்கே பார்த்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிருக்கு. அண்ட் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நம்பரை செக் பண்ணியிருக்கு. அண்ட் நம்பரை செக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 0 இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் எல்ஸ் இஃப்க்கு போயிருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்துருக்கு, ஆமாம், இந்த இடத்துல -9 லெஸ் தென் 0வாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இது நெகட்டிவ் தான். இதை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது, வேறு எந்த லூப்புக்குள்ளேயும், அதாவது வேறு எந்த பார்ட்டுக்குள்ளேயும் இது போல். ஸோ இப்படி தான் ஒரு நம்பர் செக் பண்ணுது. ஓகே, நம்ம கடைசியாக ஒரு இன்புட்டை செக் பண்ணி பார்ப்போம், விச் இஸ் 0. the given number is 0. ஸோ நம்ம ஒரு நம்பர் பாசிட்டிவா நெகட்டிவா இல்லை அது 0வான்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ப்ராப்ளம்குள்ளே நம்ம மீட் பண்ணுறேன்.